Hi friends, welcome to Sara's Home. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷல் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சிக்கனை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா. சிக்கன்லயே எல்லா மசாலாவும் போட்டு பரட்டி வச்சிட்டோம்னா பிரியாணி டேஸ்டா இருக்கும். ஏன்னா ஒரு சில பிரியாணில சிக்கன்ல மசாலா பிடிக்காது. நம்ம இப்படி பண்ணி ஒரு 1 hour ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து பிரியாணி செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது 100 கிராம் இஞ்சி பூண்டு. நம்ம பண்றது 1 கிலோ சிக்கன் பண்ண போறோம். அதனால 100 கிராம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன், நல்ல பெரிய சைஸ் லெமன் எடுத்து புளிஞ்சு வச்சிருக்கேன். இதையும் இதிலே ஊற்றிடுவோம். இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இதில் நான் எதுவும் வெளியில் இருக்க மசாலா யூஸ் பண்ணல, வீட்டில் அரைச்ச மசாலா தான். தனியாத்தூள் 1 ஸ்கூப் போடுறேன். 1 இல்லை 2 போடுறேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக போடுறேன். 1 ஸ்கூப் தான் மிளகாத்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் தயிர் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இது கூடயே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதிலே போட்டிங்கன்னா தான் சிக்கனில் எல்லா மசாலாவும் பிடிச்சிருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு 1.5 ஸ்கூப் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது பரட்டியாச்சு. இது ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போ அதுக்குள்ளார நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் அளவு எண்ணெய் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, பிரியாணி லீஃபு இது எல்லாமே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 6 போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டாச்சு. ஒரு 300 கிராம் பெரிய வெங்காயமும் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போ நம்ம சிக்கன் 65 செய்ய போகிறோம். அதுக்கு சிக்கன் 65 மசாலா ஒரு பாக்கெட்டு. என்ன கம்பெனி சிக்கன் மசாலா? படிச்சு சொல்றீங்களா? அஞ்சலி சிக்கன் 65. அதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அஞ்சலினாலே டேஸ்ட். இது சாப்பிடுறவங்க அஞ்சலி தான் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். லைட்டா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கு அதுல, இருந்தாலும் பத்தாது. உப்பு போட்டா சோரண வரும். எஸ், வரும். அது சோரணம் இல்ல, சோரண. எனக்கு ஒரு டவுட், அப்படியே பேஸ்ட்லாம் 1 ஸ்கூப் அரிசி மாவு போட்டுக்கோங்க. கிறிஸ்பியா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணதுனால கொஞ்சமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. KFC சிக்கன் மாதிரியே வருமா? எஸ், அப்படிதான் வரும். சும்மா நான் ஆசிபா டேஸ்ட் சொல்லுன்னு சொல்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா பரட்டியாச்சு. இதையும் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். அஞ்சலிஸ் சிக்கன் மசாலா பாதி வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பாதி வேகணும். இன்னும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம். தக்காளி வந்து இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். உப்பு இருக்கு, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. பிரியாணில கொஞ்சம் போடணும். இருக்குது நீ கொஞ்சோண்டு போடணும் மசீம். அந்த ஸ்வீட்னஸ் உனக்கு சொரணை இல்லன்றதுக்காக எல்லாருக்கும் இல்லைன்னு எடுத்தமாவது. அது நேத்துல மாடல் அப்படிதான் இருக்கு. என்னன்னு தெரியல. வசிமா சிம்பிளா போடுப்பா. ஓகேமா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிரியாணி ரெடி ஆகிறப்ப தயிர் சட்னி செஞ்சிடலாம். தயிர் சட்னி என்ன வீடியோவா? கொஞ்சம் கேரட் துருவி வச்சிருக்கேன், பச்சை மிளகா, மைண்ட் செட் 1 2 3 கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுருங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. தயிர் சட்னில எது முக்கியம்? தயிர். அம்மா போட்டோ எடுத்து வசியம் எடுக்கிறாங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நான் இந்த படியில் வந்து ஒரு 1.5 படி அரிசி போட்டிருக்கேன். இதில் 3 படி தண்ணி வைக்கணும். நான் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு படி தண்ணி ஊற்றிடுறேன் சிக்கன் வேகிறதுக்காக. சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சு சிக்கன் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, கறியும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மற்ற அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இப்போ அளவு சொல்லும்போது தப்பாக சொல்லிட்டேன். நான் இதில் வந்து 1.5 படி பாஸ்மதி ரைஸ் போடுறேன். அதே 1.5 படிக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ரைஸ்க்கு. ஆல்ரெடி 1 ஊற்றிட்டேன், இப்போ 1/2 ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, சிக்கனும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸை போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸ்னால ஊரெல்லாம் வைக்க வேணாம், அப்படியே வாஷ் பண்ணிட்டு போட்டுருங்க. இப்போவே பிரியாணி வாசனை கமக்குது. டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியலையே. சாப்பிட்டுட்டு சொல்றோம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தம்ல போட்டுடலாம். இப்போ இது மேலே வெயிட்டான தண்ணி ஊற்றி ஒரு சட்டி வச்சிருங்க. நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பண்ணிடலாம். சிக்கனும் நல்லா ஃப்ரீஸ். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தம்மில் இருந்தால் பிரியாணி ரெடி ஆயிரும். நம்ம நெய்யே ஊற்றலை பிரியாணிக்கு, இப்போ லைட்டாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தம்மில் போட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். பார்க்கவே சூப்பராக இருக்கே, டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. நெய் கொஞ்சமாக ஊற்றுங்க, அப்படி எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா. லாஸ்ட்டாக நெய் ஊற்றுனீங்கன்னா நெய் கம்மியாகும். இன்னும் நெய் ஊற்றி அதிகமாக கொடுக்கக்கூடாதுல்ல, அதனால் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சிக்கன் கிறிஸ்பியாக இருக்கு. இல்லை திரும்ப கேளுங்க.
ஆஷ்பா மேடம் பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சிக்கன் நல்லா இருக்கு.